இனிய வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். NSWE அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தினமும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ NSWE செப்டம்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் புக்குமே ஒரு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் ஸ்ட்ரைக்குங்கிறது நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். ஸோ 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஸோ நேற்று இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எதுக்காக நடந்துகிட்ருக்கு? ஸோ பேங்க்கை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ PSU பேங்க்குங்கிறது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, அது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு. ஸோ ரெண்டு இருக்குது, தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லிடவா? ஓகே, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. அதே போல் ரெட்ரோகிரேட் பேங்கிங் ரிஃபார்ம்ஸு. ஸோ சில பேங்கிங் நார்ம்ஸை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணுறாங்க, அதுதான். ஓகே, NHAங்கிறது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஏப்ரல்லேருந்து நமக்கு டோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5% இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் மந்த்லி பாஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து யூபி கவர்மெண்ட்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பப்ளிக் ரோடு, நம்ம ரோடு ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே சைடில் நிறைய ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லலைங்க. ஸோ January 1, 2011க்கு அப்புறம் இருந்த எல்லா ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆர்டர் போட்டது யார் அப்படின்னா, அலகாபாத் கோர்ட் ஆர்டர். ஸோ நம்ம நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு சவுதி அரேபியா தான் நம்பர் 1ல் இருந்துச்சு. இப்போது அது US கைக்கு மாறி அதுவே ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஆயில் சோர்ஸ் அப்படிங்கிறது யூஎஸை விட சவுதிக்கு தான் அதிகம். பட் இருந்தாலுமே ஸோ இப்போ USA நம்ம இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணுறதில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலுங்கிறது நமக்கு தெரியும், அதிலிருந்து தான் நமக்கு எல்லாமே வருது, கச்சா எண்ணெய். ஸோ ஒயிட் பெட்ரோல், டீசல், கெரோசின், கிரீஸ் எல்லாமே. ஸோ அதோட ரேட் ஒரு பேரலுங்கிறது 119.7 லிட்டர் சம்திங்கு. இட்ஸ் அக்கார்டிங் டு மை நாலேஜ். ஸோ ஒரு பேரல் எவ்வளோ ரேட்டுக்கு விற்குதுன்னா 4762 ரூபா ஒரு பேரல். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி மாடல் ஹப்பு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க, கத்திப்பாறை. ஸோ 14 crores செலவில், ஏரியா 55,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். PMS பார்சல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சதர்ன் இந்தியாவில் இது இருக்கான்னு தெரில, பட் நார்த் இந்தியாவில் இது இல்லாமல் இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சுட சாப்பிட்றதுக்காகவும் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஸோ மதிய நேரம் வீட்டுக்கே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒரே ஆளே எல்லாமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ என் வீட்டுக்கு மதியம் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போய் ஸ்டேஷனில் நேருவாங்க. ஸோ ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் சேஞ்சிங். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ். இது ஒரு PMS, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பார்சல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி 84 லொக்கேஷன்ஸில் இது இருந்துச்சு. ஸோ phase 2 143 லொக்கேஷன்ஸ். ஸோ phase 3 523 லொக்கேஷன். ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இவ்வளோ தெளிவாக பண்ணுறாங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ தே கிவ் ஃபுல் சப்போர்ட். ஓகே, ஸோ சமீபத்தில் நடந்த SSC டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ரிலீஸ்ட் at ssc.nic.in. ஸோ நெக்ஸ்ட்டு XIS சகாயம்
ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் நமக்கு தெரியும். அவர் வந்து இப்போ 2 கட்சியோட கூட்டணி வச்சுருக்காரு. ஸோ தமிழ்நாடு யூத் பார்ட்டி அண்ட் ஃப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு பார்ட்டி. ஸோ வளமான தமிழக கட்சி. ஸோ 2 கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ 20 கேரக்டர்ஸ் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் சகாயம் அரசியல் பேரவை கம் அண்டர் நேம் அண்ட் சிம்பிள் ஆஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பேண்டமிக் காலத்தில் விட்டுருந்தாங்க. அது மார்ச் 31 கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் ஹை பேண்டமிக் நோ. ஸோ நெக்ஸ்ட்டு SpaceX ஃப்ளைஸ் யூஸ்டு Falcon 9 ராக்கெட். ஸோ Falcon 9 ராக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி 9 டைம் யூஸ் பண்ணாங்க. ஸோ 9 டைமுமே இது ரெக்கார்ட் பிரேக்கிங் தான். இட்ஸ் 9th டைம். ஓகேங்களா. SpaceX ஃப்ளைஸ் யூஸ்டு Falcon 9. SpaceXங்கிறது வேறு, அதை வந்து Falcon 9 யூஸ் பண்ணி பறந்துருக்கு, ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஒயின் ஷாப்ஸ் டு ரிமைன் க்ளோஸ்டு ஃப்ரம் டுடே இன் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத் இப்போ பேரை கூட மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க, பாக்கிய நகர்னு. மேபி ஃப்யூச்சரில் மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம பாக்கிய நகர்னு சொல்லி நான் பழகிக்கிட்டேன். ஸோ ஒயின் ஷாப்ஸ் டு ரிமைன் க்ளோஸ்டு ஃப்ரம் டுடே இன் ஹைதராபாத். ஸோ ஐசிஐ ஆக்சுவலாக என்னென்னா சிஏனா அந்த அப்போல்லாம் சிஏ தானே படிச்சிருக்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சிஏ படித்தது பிஜி படித்ததுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இன்ஜினியரிங்கில் நிறைய டேர்ம்ஸ் ரிஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம 3 days பிஃபோர் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ யூசிஎல் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உலகத்தோட முதல் வேர்ல்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டராமா. இஸ் அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் வேர்ல்டு. ஸோ இந்தியன் ரயில்வே இது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மவுண்டெயின். ஓகேங்களா. ஜஸ்ட்டு மவுண்டெயின். இதுவுமே ஒரு மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின்கிட்ட இங்கே இருக்குது 2 மவுண்டெயின். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து தண்டவாளம் போகணும். ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு மவுண்டெயின், இது வந்து ஒரு மவுண்டெயின். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒரு தண்டவாளம் போகுது, இங்கே ஒரு தண்டவாளம் போகுது. ஸோ இங்கே நடுவில் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த நடுவில் இருக்கிறது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி. இது கீழே வந்து ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஸோ வேணுங்கிறப்போ ஓப்பன் ஆயிரும், வேணுங்கிறப்போ க்ளோஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா. இதன் வழியாக தான் ட்ரெயின் போகும் வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த செனாப் பிரிட்ஜோட ஸ்பெஷல் அம்சம். ஸோ கீழே ரிவர் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ராக்கோட மீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 467 மீட்டர். இந்த ரிவர் பெட்டில் இருந்து மேலே வரைக்கும் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 359 மீட்டர். ஓகேங்களா. ஸோ 467 மீட்டர், 359 மீட்டர். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.